தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடிகை நயன்தாரா அடுத்தடுத்த படங்கள்ல மட்டும் இல்லாம சர்ச்சைகளையும் தொடர்ந்து சிக்கிட்டு இருக்காங்க. நயன்தாரா, மாதவன், சித்தார்த் இவங்க 3 பேரும் லீட் கேரக்டர்ல நடிக்கக்கூடிய டெஸ்ட் படத்தினுடைய ஷூட்டிங்கை நேற்று நயன்தாரா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜீரோரேஸ்வரர் கோயிலில் இவங்களுடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிரபல தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்குனராக அறிமுகமாகிற இந்த படத்தில் குமுதா அப்படிங்கிற கேரக்டரில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கோயிலில் நயன்தாராவை பார்க்குறதுக்கு ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்ததால் அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து நயன்தாரா போலீஸ் பாதுகாப்போட கேரவனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதனால் அந்த இடத்துல கொஞ்சம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அடுத்தது சர்ச்சைகளை நயன்தாரா கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய அன்னபூரணி படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக மும்பை போலீஸார் அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற நயன்தாரா பேட்டரி காரில் ஏறி உட்கார்ந்த நிலையில் தன்னுடைய பவுன்சர்களை ஏற்றாதது குறித்து கோபத்தோடு பேசியதும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகம் பேரால் பகிரவும் பட்டது. இப்போ திரும்பவும் ஒரு சர்ச்சையில் நயன்தாரா சிக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு அவங்க போயிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கடுப்பிற்குள்ளாகியிருக்கு. இது சம்மந்தமாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் நிறைய கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த கோயில் நிர்வாகம் இதை எப்படி முதல்ல அனுப்பிச்சாங்க, அந்த கோயில் அவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே இதை பார்க்கலையா, இதை எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனை திருமணம் செஞ்ச நயன்தாரா திருப்பதியில் செருப்பு காலோட நடமாட தடை விதிக்கப்பட்ட இடத்துல அவங்க செருப்பை போட்டுட்டு போய் ஃபோட்டோஷூட் நடத்தியிருந்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இது சம்மந்தமாக பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில் நயன்தாரா அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது திரும்பவும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் அவங்க எப்படி செருப்பு போட்டுட்டு போனாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விவகாரமும் இப்போ சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. விக்னேஷ் சிவனை திருமணம் செஞ்சுட்டு தமிழகத்தில் செட்டிலாகி இருக்கிற நயன்தாரா தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளை சிக்கிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.